எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்களில் எல்லோரும் அஹிம்சையை பேசுவதாக சொல்லுகின்ற இயேசுபிரான் போல் ஒரு துணிச்சலான ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது. பைபிள் தேன் கூடுதானே, அப்படித்தானே சொல்கிறோம் இல்லை? அது 2 பக்கங்களும் கூர்த்தீட்டி இருக்கக்கூடிய வாள் பட்டயம். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அது வெறும் அன்பிற்கான விஷயங்களை மட்டும் சொல்லி போவதல்ல. மிக துணிச்சலான நூல் பைபிள். புத்தி இல்லாத கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நான் நிறுத்துறேங்க, என் உடம்பு பதறிக்கிட்டு இருக்கேன். நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். புத்தி உள்ள கன்னிமார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? துணிச்சலான வார்த்தை. 17 வயதில் பராக்கிரமசாலியாக வளர்ந்த சிம்சோன் எப்படி இறந்தான்? அவன் வீழ்ச்சி எது? அவன் இறக்கின்ற பொழுது என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? பலபலன்னு தலைமுடி இப்படி இருக்கும் சிம்சோனுக்கு. இப்படி 6 அடியில நிற்பான். 17 வயசு இளைஞனே. ஒரு கையால 100 பேர் அடிப்பான். அந்த இனத்திற்கே அஞ்சினார்கள் பகைவர்கள் வருவதற்கு. ஆனால் அவனை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யாராலும் சிம்சோனை வீழ்த்த முடியவில்லை, சிம்சோனை தவிர. நம்முடைய திருவிவிலியத்தில் ஒரு சொல் இருக்கிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். என்ன சொல்லது? பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்றால் என்ன பொருள்? நீ எங்கே அந்த குழந்தையை கண்டிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ கண்டிக்கவில்லை என்றால் அவன் பெரியாளாக வருகின்ற பொழுது அவனுக்கு முன்னால் நீ அவனை அடக்க முடியாமல் அவனுக்கும் உனக்கும் பகை மூளும் என்கின்ற ரகசியத்தை விவிலியம் சொல்கிறது. பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் என்கின்ற சொல் இன்றைய பெற்றோர்களுக்கு விவிலியம் தருகின்ற ஆக பெரிய ரத்தனக்கல். எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய மனிதர்களில் எல்லோரும் அஹிம்சையை பேசுவதாக சொல்லுகின்ற இயேசுபிரான் போல் ஒரு துணிச்சலான ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது. எங்கே குரல் எழுப்புவதற்கு பயப்படுவோமோ அந்த இடத்திலெல்லாம் நின்று குரல் எழுப்பியவர். ஒரு பாலியல் ரீதியான துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு பெண்ணை குழியில் நிறுத்திய பொழுது, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எரியுங்கள் என்று மண்ணில் எழுதக்கூடிய துணிச்சல் இயேசுபிரானுக்கு இருந்தது. ஒரு சோசியல் ரிஃபார்மரா அவர் வரத்துக்கான காரணம் என்ன கேட்டா, இயேசு மதம் என்பது, கிறிஸ்துவ மதம் என்பது அன்பை போதிக்கின்ற மதம் தான். ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்கினி, அந்த அறம் சார்ந்த நெருப்பு, அந்த நெருப்பை நினைவூட்டினார்கள். பல நேரங்களில் நமக்கு துணிச்சலுக்கும் புத்தி இல்லாமல் காட்டுகின்ற முரட்டு அசிரீரி சொல்லல. அசிரீரி வரும்போது காலை, எழுந்திருக்கும் போது விடிய காலை. ஆனால் எழுந்தவர்கள் கையிலே தீப்பந்தத்தை பிடித்தார்கள். தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதுல பந்தம் ஏத்தல. தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்ட உடனே தூங்கிட்டு இருந்த புத்தி இல்லாத கன்னிமார்கள் என்ன பண்ணாங்க? அவங்க எடுத்துக்கிட்டதை பார்த்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஒருவர் செய்வது போல் நான் செய்வதனால் ஒருபோதும் என்னால் வெற்றி அடைய முடியாது. நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான ஆழமான பொருளை புரிந்து செய்வதற்கு பெயர்தான் அறிவு. தீபத்தை எடுத்துக்கொண்ட கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? கூடுதலான எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தீபத்தை எடுப்பதற்கு என்ன காரணம்? அசிரீரி சொன்னது மணவாளன் வருவார்னு. எப்போ வருவார்னு சொல்லல, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுமே, நான் என்ன பண்றது? அதனால் தீபத்தை எடுத்தார்கள். அவங்க தீபத்தை எடுத்த உடனே இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? தீபத்தை எடுத்துக்கிட்டோம், லேட் ஆச்சுன்னா இன்னும் கூடுதலா எடுத்துக்கலாம் எண்ணெயை. நின்னபடியே லேட் ஆச்சு. எல்லோரும் தீபத்தை ஏற்றுக்கொண்டார்கள், புத்தியற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். புத்தி உள்ளவர்கள் தீபத்தை வைத்துக்கொண்டு கர்த்தருக்காக காத்திருந்த பொழுது மணவாளன் வருவதற்கு காலதாமதமாயிற்று. பைபிளை படிச்சு பாருங்க. நானெல்லாம் என் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்காக வாசிக்கிறேன். மேடையில் பேசுவதற்காக வாசித்ததெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறேன். அது எனக்கானதான சொல்லாக அதற்குள் நான் பார்க்கிறேன். வருவதற்கு காலதாமதமாயிற்று. இவர்கள் தீபம் ஏற்றிக்கொண்டார்கள், மற்றவர்களும் ஏற்றிக்கொண்டார்கள். தீபம் அணைகிறது, இரவு நெருங்குகிறது.
இரவு முடிய போகிறது, தீபமும் முடிய போகிறது. தீபம் முடிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னிடத்தில் கூடுதலாக இருந்த எண்ணெயை ஊற்றி அதை வெளிச்சப்படுத்திக் கொண்டார்கள். யார்? புத்தியுள்ள கன்னிமார்கள். புத்தி இல்லாத கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இங்க நான் நிறுத்துறேங்க, என் உடம்பு பதறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். புத்தி உள்ள கன்னிமார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? துணிச்சலான வார்த்தை. எங்களுடைய எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, நீங்கள் போய் எண்ணெய் விற்பனர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்கள் எண்ணெயை தர முடியாது. நான் இன்றைய இளைஞர்களிடத்தில் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இதை சொல்வதற்கான துணிச்சல் இருக்கிறது? When you want to say no, please don't say yes. No na no தான் சொல்லுங்க. இதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். நோ சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். எந்த வினாடியில் சொன்னார்கள் அவர்கள், கூடுதலான எண்ணெயை தர முடியாது, நீங்க போங்க. புத்தி இல்லாத கன்னிமார்கள் எண்ணெய் தேடி போனார்கள். கர்த்தர் வந்து விட்டார். மணவாளனோடு சேர்ந்து கோயிலுக்குள் போய் கதவடைத்துக் கொண்டார் ஆண்டவர். புத்தியற்ற கன்னிமார்கள் எண்ணெயை வாங்கிக் கொண்டு தீபத்தை ஏற்றிக் கொண்டு ஓடி வந்து பார்த்தார்கள். சோ என்று கிடந்தது பாதை. மணவாளன் வந்து போனதை உணர்ந்தார்கள், ஓடி வந்தார்கள். வாசலில் நின்று தேவாலய வாசலின் கதவை இடித்தார்கள். திறங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக காத்து கொண்டிருந்தோம், நீங்கள் வந்து போய்விட்டீர்கள். பைபிள் தேன் கூடுதானே, அப்படித்தானே சொல்கிறோம்? இல்லை, அது 2 பக்கங்களும் கூர்த்தீட்டி இருக்கக்கூடிய வாள் பட்டயம். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அது வெறும் அன்பிற்கான விஷயங்களை மட்டும் சொல்லி போவதல்ல. மிக துணிச்சலான நூல் பைபிள். உள்ளே இருந்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, எனக்காக காத்திருந்தவர்களோடு நான் சேர்ந்து கொண்டேன், நீங்கள் திரும்பி போகலாம். திருப்பி அனுப்பப்பட்டார்கள். புத்தியற்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த துணிச்சல், இந்த உலகத்திற்கு நாம் தரக்கூடிய இந்த விஷயம், ஆபிரகாமுடைய, நாம வணங்குவது இப்ராஹிம், ஆபிரகாமுடைய கடவுளை தானே வணங்குகிறோம். அவர் கொண்டு போய் தன்னுடைய குழந்தையை வெட்டினாரா? அப்போ ஒரு ஆடு வந்துச்சா? இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. நாம் எல்லோரும் யாரை பாராட்டுகிறோம்? 2 பேரை பாராட்டுறாங்க. ஒன்று ஆபிரகாமை பாராட்டுறோம், இன்னொன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இறைவனை பாராட்டுகிறோம். நான் யாரை பாராட்டுவேன் தெரியுமா? இறைவனுடைய விளையாட்டது, ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. நான் இந்த 2 பேருக்கு நடுவிலே தன் தலையை தன் தகப்பன் சொல்லின்படி இறைவனுக்கு அறுக்க கொடுக்க வந்த அந்த குழந்தையை நான் பாராட்டுகிறேன். அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் உண்டா? அந்த குழந்தை அதற்கு கீழ்ப்படிந்ததா இல்லையா? இறைவனுக்கு முன்னால் கீழ்ப்படிதல், இந்த பணிவு என்பது மிகப்பெரிய குணநலம். இன்றைக்கு ஆசிரியர்களாகிய நாங்கள் பதைத்து போயிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்த செய்தி, இந்த தமிழ்நாட்டில் நடந்த செய்தி. நான் மனக்குமுறலோடு மன பயத்தோடு அந்த துறை அமைச்சருக்கு நான் ஒரு எழுத்தை எழுதி அனுப்பினேன். இப்படி நடக்கக்கூடாது நம் நாட்டில். எப்படி நடந்து விட்டது இது? ஒரு பையன் கிளாஸ்லேயே அருவாள் எடுத்துட்டு வந்து ஒரு பையனை வெட்டிட்டு அதே அருவாளோட போலீஸ் ஸ்டேஷன் போய், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து வரேன், நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், அவன் சாகலை, அவன் வெட்டினவன் சாகலை, நான் கொலை பண்ணிட்டேன், வேணா போய் பார்த்துக்கோங்க என்று சொல்லக்கூடிய அந்த குணம் அவனுக்கு எப்படி வந்தது? இதோ கர்நாடகாவில் அதே 13 வயது குழந்தை, 15 வயது குழந்தை அரிவாளால் வெட்டி அந்த 15 வயது குழந்தை இறந்து போயிருக்கிறது 10 நாளைக்கு முன்னால். இது எப்படி நம்முடைய குழந்தைகளுடைய ரத்தத்திலே எப்படி ஊறி இருக்கிறது? இவர்கள் இதை துணிச்சல் என்று சொல்வார்களா? நான் தெருவிலே நடந்து போகின்ற பொழுது 15 வயது, 16 வயது, 19 வயது, 20 வயது இளைஞர்களினுடைய நினைவஞ்சலி பேனரை பார்க்கும் பொழுது இந்த தாயினுடைய ஈரல் பதறி இருக்கிறது. எனக்கும் இளம் வயதிலே மகன் இருக்கிறான். நீ சாகும் வயதாது. உன்னுடைய எந்த விஷயம் உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்தது? உன் பெற்றோருக்கு இந்த உலகத்தில் ஆகப்பெரிய தண்டனை. செத்தது நீ, பெற்றது உன் பெற்றோர் மரண தண்டனை. பெற்றோருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய துணிச்சலை நான் எப்படி துணிவு என்று ஒப்புக்கொள்வது?
அவர்களிடத்தில் எது இருக்கக்கூடாது, எது இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன். உங்களுக்கு 2 பேரை சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு. உங்களுக்கு தெரிந்த 2 பேரை நான் வழிகாட்டுகிறேன். ஒருத்தன் பேர் சிம்சோன், ஒருத்தன் பேர் தாவீது. 2 பேர்கிட்ட இருந்த குணநலன்கள் என்ன? 2 பேரையும் இறைவன் தான் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர் தாவீது. இறைவனால் முடிவு செய்யப்பட்டு தாய் தந்தை என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு கருவூட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக பிறந்தவன் சிம்சோன். 2மே நம்முடைய பைபிளில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற சாட்சிகள். நான் இந்த 2 பேரையும் வச்சு இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். எது சிம்சோன் கிட்ட இல்ல, எது தாவீத் கிட்ட இருந்தது? அவன் மன்னனாக தாவீத் மன்னனாக, அப்புறமா அவன் செய்த பாவங்களுக்காக அவன் ரெட்டை உடுத்தி இறந்து போனான். அதற்கு பின்னால் வந்த விஷயங்களை பிறகு பேசுவோம். இளைஞனாக இருந்த சிம்சோன், இளைஞனாக இருந்த தாவீது, 2 பேர். யார் இந்த சிம்சோன்? பிறக்கும்போது, நான் இது ரொம்ப நுட்பமா சொல்ற இளைஞர்களே, தாய்மார்கள் மிக நுட்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இது சொல்லுங்க. சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்துக்காது. எல்லாருக்கும் எல்லா விஷயம் ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். சில பேருக்கு சிலது புரியும், சில பேருக்கு சிலது புரியாது. முயற்சி செய்தால் ஒழிய புரியாது. சில பேருக்கு சிலது ஆகாது. ஆகாதுங்கிறத அவங்களுக்கு புரியணும். எல்லோருக்கும் போதை ஆகாது. சில பேர் சோஷியல் ட்ரிங்கரா இருப்பாங்க, குடிப்பாங்க, ஆனா அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, நிதானமா இருப்பாங்க, எந்த ஒரு பிழையும் செய்ய மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் குடிச்சாலே அவர்களுக்கு நிதானம் போயிடும், அவர்களுக்கு சிந்திக்கின்ற திறன் போயிடும். சில பேர் குடிக்கலாம், சில பேர் குடிக்க கூடாது. குடிக்கலாம் என்பது கூட அது ரொம்ப மினிமம் தான். அதை புரிந்து கொண்டவர்கள், அதை ஹேண்டில் பண்றவங்க ரொம்ப குறைஞ்ச பேர். 0.0 கூட கிடையாது, ரொம்ப குறைஞ்சோம். குழந்தை வயிற்றுல வந்த உடனே தாய்க்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? சிம்சோனுக்கு. நான் ஒன்று சொல்றேன் இளைஞர்களே, இங்க இருக்கிறவங்க யாருமே தாவீத் கிடையாது, எல்லாருமே சிம்சோன்கள் தான். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கடவுள் கொடுத்த, தாய்க்கு கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? சிம்சோன் பிறக்கும் போது கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, உன் வயிற்றுல இருக்கிற கருவுக்கு ஆகாது. அவன் திராட்சை ரசம் குடிப்பதற்கு தகுதியானவன் இல்லை. நீ அவன் முடிய வெட்டக்கூடாது. இதானே ஆணை வந்தது. தாய் அப்படித்தானே பெத்தெடுத்தா. குழந்தை 17 வயசுல பலபல பலபலன்னு வளர்ந்தானே, பராக்கிரமசாலியா இருந்தானே. சிங்கத்தினுடைய வாயை பிளந்து அந்த ஒரு தாடை எலும்பால் உலகத்தையே அவன் ஆட்சி செஞ்சானே. அவன் இருந்த இடத்துக்கு பகைவர்கள் வர அஞ்சினார்களே. 17 வயதில் பராக்கிரமசாலியாக வளர்ந்த சிம்சோன் எப்படி இறந்தான்? அவன் வீழ்ச்சி எது? அவன் இறக்கின்ற பொழுது என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? பலபலன்னு தலைமுடி இப்படி இருக்கும் சிம்சோனுக்கு. இப்படி 6 அடியில் நிற்பான். 17 வயசு இளைஞனே. ஒரு கையால 100 பேர் அடிப்பான். அந்த இனத்திற்கே அஞ்சினார்கள் பகைவர்கள் வருவதற்கு. ஆனால் அவனை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யாராலும் சிம்சோனை வீழ்த்த முடியவில்லை, சிம்சோனை தவிர. சிம்சோனுக்கு காதல் வந்துருச்சு ஒரு பொண்ணு மேல. ஆனா அந்த பொண்ணுக்கு சிம்சோன் மேல காதல் வரல. அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ஷன் தாங்க முடியல சிம்சோனால. வீரனாக இருந்தாலும் மனதிலே பலவீனமாக இருந்த காரணத்தினால் குடிக்க பழகினான். குடிக்கும் பொழுது அவனுக்கு தெலிலாள் என்கின்ற ஒரு தேவையற்ற துணை வந்து வாய்த்தாள் பெண் வடிவத்தில். அவ என்னென்னமோ ஜாலியா அவனோட இருந்தா. அந்த பெண்ணை பகைவர்கள் சூழ்ச்சி பிடித்தார்கள். 100 பொற்காசுகள் தருகிறேன், சிம்சோனின் உயிர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து தா என்று பேசுகின்ற பொழுது இவ போய் அவனிடத்தில் மயக்கி பேசுறான். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம சாயிற இடம் எது தெரியுமா? டோன்ல சாயிரும். ஏய், உன் உயிர் எங்க இருக்குது? ஏய், எதுக்கு உனக்கு? சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏய் சொல்லு, நீ எப்படி சாவ? அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் சாவேன். அப்படியா? அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டப்படுறான். சாவல, பிச்சை எரிஞ்சிட்டு வந்துட்டான். ஏய், அக்கினி கம்பியால கட்டினா செத்துருவேன், சாவல. இல்ல, வெறும் கம்பியால கட்டினா தான் செத்துருவேன். அன்று இரவே வெறும் கம்பியால் கட்டப்படுகிறான். பைபிளை படித்துப்பார். அடுத்த நாள் அவன் வந்து பேசுறான். எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அவளுக்கு.
என்ன சொல்ல சொல்ல நான் பெருசா, உனக்கு உன்னுடைய ரகசியம் பெருசா, நீ சொல்ல மாட்டியா, நீ எதுல சாவன்னு சொல்ல மாட்டியான்னு விழுந்து புரண்டு அழுறா. அழற அந்த பெண்ணை பார்த்து அப்படியே அவளை எடுத்து மடியில் போட்டுட்டு, அழாத அழாத. என்ன தெரியுமா, நான் சொல்லட்டுமா, நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் கொடுத்த தாளந்துகள் மீது நாம் பணிவை மேற்கொள்வதே இல்லை. டேக் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறோம். எனக்கு இது கிடைத்திருக்கிறதா, நான் இந்த பதவியில் இருக்கிறேனா, எனக்கு பேச வருகிறதா, எனக்கு பாட வருகிறதா, என் உடல் அழகாக இருக்கிறதா, நான் செல்வ செழிப்பில் இருக்கின்றவனுக்கு பிறந்திருக்கிறேனா, நான் இப்படி பெரிய மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறேனா, அது இறைவன் கொடுத்த வரம், இயற்கை கொடுத்த பிச்சை. பணிவோடு இரு. பணிவு இல்லை அவனிடத்தில். அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவளை கொஞ்சினான். அழாத, சொல்லு உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு. நீ அழாத, நான் சொல்றேன், இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ சொல்லு. இதோ இந்த தலைமுடியில தான் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சான். அவனை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டான். தலைமுடிய கோதுரா, கோதிக்கிட்டே இருக்கிறா. நிஜமா இதுல தான் இருக்கா? நிஜமா அது. சத்தியமா? சத்தியமா அதுல தான் இருக்கு. 7ஆ பிரிச்சு போட்டாலாம் கொண்டைய. அந்த பாவி பைய தூங்கிட்டான். காலையில் எழுந்திருச்சு பார்த்தான், முடி ஃபுல்லா மொட்டையா இருக்கு. தன்னை ஒரு கோழி குஞ்சு போல் பதறி உணர்ந்தான். அவன் ஆற்றல் எல்லாம் பறிபோய் இருந்தது. அவனை சிறைபிடித்தார்கள், அவனை தூணிலே கட்டினார்கள், அவன் கண்களை நோண்டி எடுத்தார்கள். அவன் துடி துடித்து அந்த சிறைச்சாலையில் இறைவனிடத்தில் சரணடைந்து மன்னிப்பு கேட்டான். இறைவா, நீ கொடுத்த தாளந்தை நான் பணிவன்புடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை மிக தற்பெருமையுடன், அடக்கம் இல்லாமல் அதை நான் கையாண்டேன். இன்றைக்கு அது என்னிடமிருந்து போய்விட்டது. எனக்கு மறுபடியும் நீ என்னை மன்னித்து என்னை அருள மாட்டாயா? இப்படி சொல்றேங்க. இந்த தேவாலயத்தில் சொல்கிறேன், நாம் தவறு செய்தால் இறைவன் நம்மை மன்னிப்பார், நம் பெற்றோர்கள் நம்மை மன்னிப்பார்கள். ஆனால் நாம் செய்யும் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அது நம்மை தொடரும். அவன் கண்ணை நோண்டிட்டானே, கண் எப்படி வளரும்? முடி வளருது. மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்கிறான். கண்ணில்ல, குருட்டு பருந்து போல் சுற்றித் திரிகிறான். அவனை மீண்டும் பிடித்து கட்டுகிறார்கள். அப்படியே பிடிச்சு இழுத்து கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை, சிறைச்சாலையில் இழுத்து அவன் அப்படியே செத்து போகிறான். பைபிள் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த பொழுது அழிந்த தீமையானவர்களை விட அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இறந்த தீமையானவர்கள் அநேகம் என்று பைபிள் சொல்கிறது. Don't take it for granted. எது இருந்தாலும் அதில் ஒரு பணிவும் பயமும் இருக்க வேண்டும். குடும்பம் வைத்திருக்கிறீர்களா? பணிவு இருக்க வேண்டும். பிள்ளைகள் இருக்கின்றனவா? படிப்பு இருக்கிறதா? தாவீதிடத்தில் இருந்த துணிச்சல் அவனை மிகப்பெரிய மன்னனாக்கியது. ஆனால் நான் அவனிடத்தில் பார்த்தது பணிவுதான். அவன் தாய் தந்தையரிடத்தில் பர்மிஷன் கேட்காம, அனுமதி கேட்காம அவன் வெளியேறியதே கிடையாது. பைபிள் சொல்லுகின்ற அடிக்குறிப்பு. ஆடு மேய்க்க போகின்ற பொழுதும் பெற்றோரிடத்தில் கேட்டு போனான். மன்னன் அழைத்த பொழுதும் பெற்றோரிடத்தில் கேட்டு போனான். கோலியாத் வந்து சத்தமிடுகின்ற பொழுது அங்கே போய் வேடிக்கை பார்க்கிறேன் என்று பர்மிஷன் கேட்டான். அனுமதி இல்லாமல் அவன் எதையும் செய்ததில்லை. தளபதியிடத்தில் அனுமதி கேட்டான். நான் இந்த உண்டிகோலால் அடிக்கவா? அவனை, டேய், உண்டிகோலால் அடிச்சா பறவை தாண்டா விடும், அவன் பிசாசுடா, அவன் அரக்க. இல்ல, நான் என்னுடைய உண்டிகோலால பறவைகளை அடித்தல்ல, சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். வீரன்தான். ஆனால் எங்கே அதை காட்ட வேண்டுமோ அங்கே காட்ட வேண்டும், எங்கே காட்டக்கூடாதோ அங்கே காட்டக்கூடாது. அந்த இடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாததல்ல, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லையா? இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்னங்க, உள்ளவனுக்கு எதுக்குங்க கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும். இல்ல, பைபிள் அதை சொல்லல. வெளியில் போகிறார் ஆண்டவர். 3 பேர் இருக்கிறார்கள் சீடர்கள். ஒருவரிடத்தில் 4 ரூபாய், ஒருவரிடத்தில் 2 ரூபாய், ஒருவரிடத்தில் 1 ரூபாய் கொடுத்து விட்டு, நான் திரும்பி வருகின்ற பொழுது இதை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் திரும்பி வந்தால் கணக்கு கேட்பேன்னு போயிட்டார். திரும்பி வந்தார், கணக்கு கேட்டார். 4 ரூபாய் கொடுத்தவன் 8 ரூபாய்க்கு வச்சிருந்தான். குறைவாகத்தான் கொடுத்தேன், அதை அதிகப்படுத்தி இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறார். உன்னை சகலத்திற்கும் உன்னை அதிகாரியாக்குகிறேன் என்றார். சொன்னாரா இல்லையா? 2 ரூபாய் வைத்திருந்தவன் 4 ரூபாயாக்கி தந்தான். பார்த்தார், உனக்கு 2 ரூபாய் தான் தந்தேன், அதையும் இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன் என்றார். 3வது நம்மாடு
ரூபா. நேராக போய் எங்கேயோ புதைச்சி வச்சதை எடுத்துகிட்டு வந்து இந்தா ரூபா. என்ன சொல்லிட்டு போனேன்? திரும்பி வந்து கேட்பேன் கணக்கு சொல்லணும்னு. இந்தா ரூபா வச்சுக்கோ. நீ வேற பயமுறுத்திட்டு போன, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. கோபப்பட்டார் ஆண்டவர். உன் சோம்பேறித்தனத்தினால் நான் கொடுத்ததை விருத்தி செய்யாமல் உழைக்காமல் மறைத்து வைத்துவிட்டு என் கோபம்தான் அதற்கு காரணம் என்று என் மீது பழி சுமத்துகிறாயா? கொடு என்று அவனிடம் இருந்த 1 ரூபாயையும் பறித்து கொண்டார். உழைப்பும் நேர்மையும் உயர்வும் பணிவும் இருக்கின்றவனுக்கு தரப்படும், இது எதுவும் இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது பைபிள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை, இதுக்கு எதுக்கு நான் தீர்ப்பு கொடுக்கிறது? வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா கற்று இருக்கணும். கற்காமல் வெல்ல முடியாது. அது எதுவாக இருந்தாலும், அது சூழ்ச்சியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கற்க வேண்டும். கற்பதற்கு பணிவும் கற்றதை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு துணிச்சலும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதனை முடிவு செய்யுங்கள். கற்பவர்களாக இருந்தால் பணிவை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்றால் போட்டியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த இடத்தில் துணிச்சலாக இருங்கள் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி.